ஆக்சுவலி இது ஒரு ஹார்ட் டாபிக். இது இந்த பாப்புலேஷன் சென்சஸ். ஏன்னா இப்ப ரீசன்ட் பீரியட்ல இதை பத்தி நிறைய நம்ம வந்து நியூஸ்ல படிச்சுட்டே இருக்கோம். நம்ம எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் இது. ஓகே, வேர்ல்டு பாப்புலேஷன் இப்ப உலகம் முழுக்க இருக்க மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னு சொன்னா 8.1 பில்லியன். ஒரு ஒரு இது வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல்ல சொல்ற, ஒரு மில்லியன் சொன்னாங்கன்னா அது 10 லட்சம், ஒரு பில்லியன் சொன்னாங்கன்னா 100 கோடி, ஒரு ட்ரில்லியன் சொன்னாங்கன்னா 1 லட்சம் கோடின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம. 8.1 பில்லியன் அப்படின்னா 810 crore. ஓகே, இதான் இப்ப உள்ள நம்பர் ஆஃப் பீப்புள் இந்த வேர்ல்டு. ஓகே, என்னன்னா நம்பர் 1 இஸ் இந்தியா டோட்டல் பாப்புலேஷன்ல. சைனா இஸ் இன் செகண்ட் பொசிஷன். இந்தியா முதல் இடத்துலையும் சீனா 2வது இடத்துலையும் இருக்கு அப்படின்னு லேட்டஸ்ட் டேட்டா நமக்கு வந்து சொல்லுது நமக்கு. ஓகே, எப்படி இவ்வளவு நாள் முதல் இடத்துல இருந்த சீனா செகண்ட் பிளேஸ்க்கு எப்படி போச்சு? ஹவு சைனா ஸ்லிப்ட் டு செகண்ட் பிளேஸ் அப்படின்னா 2023 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா சைனாவுடைய பாப்புலேஷன் இந்தியாவோட பாப்புலேஷன்லயும் என்ன டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா, இந்தியாவுடைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு. எவ்வளவுன்னா 14,54,481 பீப்புள் அதிகமாகுறாங்க. பட் இன் சைனால இது ரொம்ப ஆப்போசிட்டா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு பை 2,15,585. அப்ப சீனாவுல ஏற்கனவே இருக்கிற நம்பர்ல இருந்து கீழே போயிருக்கு. இந்தியாவில இருக்கிற நம்பர்ல இருந்து ஒரு 14 lakh அதிகமாயிருக்கு. அப்ப அதனால சீனா செகண்ட் பிளேஸுக்கும் இந்தியா நம்பர் 1ஆகவும் மேல வந்து. ஓகே, இன்னொன்னு என்னன்னா டென்சிட்டி, அடர்த்தி எடுத்துக்கிட்டாலும் இந்தியாவில தான் அதிகம். ஒரு பர் ஸ்கொயர் கிலோமீட்டர், ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா 481 பேர் இந்தியாவில இருக்காங்க. சைனால பர் ஸ்கொயர் கிலோமீட்டர் 152 பீப்புள் தான் அங்க இருக்காங்க. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 152 பேர் தான் சைனால இருக்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி இப்ப பொதுவா என்ன சொல்லுவோம்னா ஒரு கொஞ்சம் ஒரு நாடு டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா அங்க நகர்ப்புறம் அதிகமாவே இருக்கும். இந்த ரெண்டு நாட்டையும் ஒப்பிட்டோம்னா, அதாவது நகர்ப்புற மக்கள் தொகை சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் அப்படின்னா, இந்தியால 36% அர்பன் ஏரியால இருக்காங்க. சீனாவில் 65% அர்பன் ஏரியால இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம் நம்ம. ஓகே, இப்ப பார்த்தோம்னா இந்த ஒரு கண்ட்ரியுடைய பாப்புலேஷன்ல டாப் 10 வேர்ல்டுல அப்படின்னா இந்தியா, சைனா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இந்தோனேஷியா, பாகிஸ்தான், நைஜீரியா, பிரேசில், பங்களாதேஷ், ரஷ்யா அண்ட் மெக்சிகோ. இதுதான் அந்த ஆர்டர். அதாவது இந்தியா, சீனா, அமெரிக்கா, இந்தோனேஷியா, பாகிஸ்தான், நைஜீரியா, பிரேசில், வங்கதேசம், ரஷ்யா, மெக்சிகோ. இந்த ஆர்டர் 1ல இருந்து 10 வரைக்குமான ஆர்டர் வந்து இது. ஓகே, இது என்னன்னா ஆக்சுவலா நம்ம வந்து 2021 நம்ம சென்சஸ் பண்ணிருக்கணும். இந்த டாப் 10 கண்ட்ரீஸ்ல 2 கண்ட்ரி தான், only 2 countries have not done the census இப்ப. ஓகே, இந்த 2 எது அப்படின்னு சொன்னா, ஒன்னு இந்தியா, இன்னொன்னு நைஜீரியா. இந்த 2 கண்ட்ரிஸ் மட்டும் தான் நடத்தல. இது டாப் 10ல மத்த 8 கண்ட்ரிஸும் பண்ணிட்டாங்க அவங்க. ஓகே, சரி, அதனால என்ன, இந்த கணக்கெடுப்பு நடக்கலைன்னா என்ன, ஒரு சென்சஸே நடக்கல அப்படின்னா என்ன அப்படின்னா, சரி, இந்தியா வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளவு வில்லேஜஸ், எவ்வளவு டவுன்ஸ், எவ்வளவு வார்ட்ஸ், அல்ல ஹவு மெனி பீப்புள், எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு நம்ம வந்து வெல்ஃபேர் ஸ்கீம் கொண்டு வந்தோம்னா எவ்வளவு பேருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு அந்த கிராஸ் ரூட் லெவல்ல, அந்த அடிப்படையான அடித்தட்டு மக்கள் எவ்வளவு பேர் வாழ்றாங்க, எப்படி இருக்காங்கிறது எல்லாத்தையும் எது கொடுக்கும்னா சென்சஸ் கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரேஷன் கடை. ஓகே, இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம், பொது விநியோக திட்டம் இருக்கு இல்லையா, இதுல எப்படி கொண்டு போறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இது நடைமுறைப்படுத்துறதுல குழப்பம்தான் ஏற்படும். அதனால கணக்கெடுப்பு, சென்சஸ் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறதா. எப்ப நடத்த போறாங்கன்னு தெரியல, ஆனா எப்ப நடத்தினாலும் அது எவ்வளவு சீக்கிரம் நடத்தினாங்கன்னா நல்லது அப்படிங்கிறதா மக்களை பொறுத்த வரைக்கும். ஓகே ஓகே, அடுத்த டாபிக்கோட நம்ம சீக்கிரமா நம்ம சந்திக்கலாம். ஓகே ஓகே.